ஹலோ வணக்கம் அண்ட் நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய 8th எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பேசிக் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா பேசிக் வேர்ட்ஸ்லயே சில ஆப்போசிட்ஸ் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் வேர்ட்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஹிந்தி ஈஸியா பேசுவது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கம் ஆன், லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக் வேர்ட்ஸ் பார்ட் 8. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத முதலியே சொல்லிடுறேன். இந்த ஸ்லைடில் நம்ம இன்னைக்கு ஆப்போசிட்ஸ் கற்றுக்க போகிறோம். அதாவது ஒரு வார்த்தைக்கு எதிர் வார்த்தைகள் எப்படி பேசுவது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா ஏற்க. ஏற்க அப்படின்றது தமிழ் வார்த்தை. இந்த ஏற்க என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில ஸ்வீகார் அப்படின்ட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்க அப்படின்றது தமிழ் வார்த்தை. ஏற்க என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில ஸ்வீகார் அப்படின்ட்டு சொல்வாங்க. அடுத்த தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா நிராகரிக்க. நிராகரிக்க அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில அஸ்வீகார் அப்படின்ட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்க அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில ஸ்வீகார் அப்படின்ட்டு சொல்வாங்க. நிராகரிக்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஹிந்தியில அஸ்வீகார் அப்படின்ட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் நம்மளுடைய பாஸ் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளால் அது முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணுறோம். அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்வீகார் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதே நம்மளால முடிக்க முடியாது, அவங்க கொடுத்த டைமில் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது நிராகரிக்க, ரிஜெக்ட் அப்படின்னா அஸ்வீகார். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தான். ஓகேங்களா? ஏற்க ஆப்போசிட் நிராகரிக்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா லாபம். லாபம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. லாபம் என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில லாப் அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ லாபம் என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில லாப் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ நஷ்டம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. நஷ்டம் அதாவது லாபம் ஆப்போசிட் நஷ்டம். நஷ்டம் என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில நுக்சான் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இது ரெண்டு வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். அதாவது லாபம் அப்படின்னா ப்ராஃபிட், நஷ்டம் அப்படின்னா லாஸ். ஸோ ஜென்ரலாகவே பிஸ்னஸில் நம்மளுக்கு சம்டைம்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது லாப் கிடைக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதாவது நுக்சான் நம்மளுக்கு பிஸ்னஸில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதாவது ப்ராஃபிட்டும் சம்டைம்ஸ் கிடைக்கும், லாஸும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா முன். முன் அப்படின்றது தமிழ் வார்த்தை. முன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில சே பெஹலே அப்படின்ட்டு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ முன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில சே பெஹலே அப்படின்ட்டு சொல்வாங்க. பின் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில பாத் அப்படின்ட்டு சொல்வாங்க. ஸோ முன் ஆப்போசிட் இங்கே பின். முன் அப்படின்னா சே பெஹலே, அதாவது முன்னா பிஃபோர், பின் அப்படின்னா ஆஃப்டர். அதாவது பின் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் நம்ம பாத் அப்படின்ட்டு நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது ஜென்ரலாகவே நம்ம பசங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும்போது பிஃபோர் நம்பர், ஆஃப்டர் நம்பர் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒரு வார்த்தை முன்க்கு தான் இங்கே பிஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். பின் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம இங்கே ஆஃப்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் எல்லா வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஏற்க ஆப்போசிட் நிராகரிக்க, லாபம் ஆப்போசிட் நஷ்டம், முன் ஆப்போசிட் பின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை. வாழ்க்கை அப்படின்றது தமிழ் வார்த்தை. வாழ்க்கை என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் ஜிந்தகி அப்படின்ட்டு நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ வாழ்க்கை அப்படின்றது தமிழ் வார்த்தை. வாழ்க்கை என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம இங்கே ஹிந்தியில் ஜிந்தகி அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா மரணம்.
மரணம் என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில மவுத் அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ வாழ்க்கை அப்படின்னா ஜிந்தகி அப்படின்ட்டு சொல்வோம் ஹிந்தியில. மரணம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில மவுத் அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் லிவிங் திங்ஸை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வாழ்க்கை மரணம் அப்படின்றது வந்து லிவிங் திங்ஸ்க்கு எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே வந்து அப்ளிகபிள் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை ஒளி. ஒளி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில நம்ம பிரகாஷ் அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ ஒளி என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில பிரகாஷ் அப்படின்ட்டு சொல்வோம். ஸோ ஒளிக்கு ஆப்போசிட் இருட்டு. இருட்டு என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில அந்தேரா அப்படின்ட்டு சொல்வோம். ஓகேங்களா? ஸோ ஒலி அப்படின்னா வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கேன். ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஒலி அப்படின்னா வந்து லைட், இருட்டு அப்படின்னா வந்து டார்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா ஏர்கிரேன். ஏர்கிரேன் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹிந்தியில் செஹமத் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏர்கிரேன் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் செஹமத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏர்கிரேன் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு அப்படின்றது வந்து ஹிந்தியில் அசஹமத். கருத்து வேறுபாடு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் அசஹமத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மேலே கொடுத்துருக்கேன். ஜாப் அக்செப்டன்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் வந்து அந்த ஜாப் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதாவது அதுக்கு அந்த ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். அதாவது நம்ம செஹமத்தாக இருந்தால் நம்ம வந்து ஜாப் ஜாயின் பண்ணுவோம், அசெஹமத்தாக இருந்தால் வந்து நம்ம வந்து அது ஜாயின் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைட்லையுமே வந்து இந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஆப்போசிட்ஸை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா எப்போதும். எப்போதும் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. எப்போதும் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஹமேஷா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போதும் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஹமேஷா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போதும்க்கு ஆப்போசிட் ஒருபோதும். ஒருபோதும் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கபி நஹி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போதும் அப்படின்றது வந்து ஆல்வேஸ். அதுதான் இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிஸ்னஸில் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சீசன் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸே வந்து நம்மளுக்கு இருக்காது இல்லையா? ஸோ சீசன் பிஸ்னஸில் வந்து இது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் ஆர்டர்ஸை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். அதாவது எப்போதும் அப்படின்னா வந்து ஹமேஷா, ஒருபோதும் அப்படின்னா வந்து கபி நஹி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வேர்ட் சரி. சரி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ठीक है அப்படின்ட்டு வந்து சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ சரி அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ठीक है அப்படின்ட்டு சொல்வாங்க. நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை தயவு செய்து. தயவு செய்து அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கிருப்பையா அப்படின்ட்டு வந்து சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ சரி அப்படின்னா வந்து ஓகே, தயவு செய்து அப்படின்னா வந்து ப்ளீஸ். இது ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கன்சர்ன் அப்படின்ட்டு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது சரி அப்படின்னா வந்து ठीक है, தயவு செய்து அப்படின்னா வந்து கிருப்பையா அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்வோம் ஹிந்தியில். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம், இவ்வளோ தான் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள். நிறைய ஆப்போசிட்ஸ் அட் த சேம் டைம் நிறைய கான்வர்சேஷன்ஸோடு வந்து கொண்டு வர போகிறோம். எல்லாமே வந்து பாருங்கள். ஹிந்தி வந்து கற்றுக்கோங்க, சீக்கிரமாக கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் உங்களை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் வந்து மீட் பண்ண போகிறேன். டில் தேட் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் ஷோ. धन्यवाद and bye.